நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஒரு கிரிமினல் கும்பல் ஒரு குற்றத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு நியூஸ் பேப்பர்ல படிக்கிறப்பவே நமக்கு நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வருது. பட் ஒரு கிரிமினல் கும்பலோடு தொடர்ச்சியாக குற்றங்களை அடுத்தடுத்து செய்து கொண்டிருந்த ஒரு கும்பலோடு தொடர்ந்து இருந்தவர், அவர்களை பற்றி நம்மோடு இன்றைக்கு பேச போகிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம நடந்தது என்ன அலுவலகத்துக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. எதிர்முனையில் பேசினவர் ரொம்ப தெளிவான குரல்ல கிராமத்து மொழியில பேசினாரு. தன்னை ஒரு கார் டிரைவர்னு அறிமுகப்படுத்திக்கிட்ட அவரு அடுத்தடுத்து சொன்ன விஷயங்கள் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கிறதா இருந்துச்சு. டிரைவர் தொழிலில் இருக்கிறப்ப எனக்கு சில சாமியார்கள் வந்து பழக்க மாட்டாங்க. வீட்டில் ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்க வர்றவங்கள வந்து வர்ற பெண்களும் சரி ஆண்களும் சரி, உங்கள் வீட்டில் புதையல் இருக்குது அதை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் பூஜைகள்லாம் பண்ணி அதிக அளவில் பணம் பிடுங்கிறது, அவங்க வீட்டிலே தகாத வழியில் நடந்துக்கிறது, அதை வந்து எப்படியாச்சும் வந்து மீடியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றக்காக நான் இப்போ சொல்கிறேன். அவர் சொன்ன விஷயங்களெல்லாம் உண்மைதானா? நூதன முறையில் மக்களை ஏமாத்துற அந்த கும்பல் உண்மையிலேயே இருக்குதான்னு அறியறதுக்காக பயணமாச்சுது நம்ம குழு. நமக்கு தகவல் சொன்னவர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, அவரோட முகம் மறைக்கப்பட்டிருக்கு, அவரோட பெயரும் மாற்றப்பட்டிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்தில் இருக்கு அந்த சின்ன கிராமம். இங்கேயா அந்த மோசடி கும்பல் இருக்குங்கிற சந்தேகத்தோட பயணமானோம். நம்ம கிட்ட ஃபோன்ல பேசின டிரைவர் கண்ணனை சந்திச்சோம். புதையல் எடுத்து தரதா சொல்லி பொதுமக்களை ஏமாத்துற அந்த கும்பலை பத்தி நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சாரு கண்ணன். இந்த ஜோசியக்காரங்க வந்து என்னைய வந்து எதுக்குனாலும் கூப்பிடுவாங்க. காரணம் என்னென்னா, நான் உள்ளூரில் லோக்கலில் இருக்கவேன், அவங்க வீட்டு பக்கத்துலேயே எனக்கு வண்டி வச்சுருக்கேன்னா. ரெண்டாவது, எப்போ இவங்க போனாலும் பூஜை காரியங்களுக்கு போனாலும் மிட் நைட்டில் தான் போவாங்க, 10 மணிக்கு மேலே தான் போவாங்க. போயிட்டு வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் 1 மணி 2 மணி 3 மணி கூட ஆயிரும் ஒரு சில நேரங்களில். மந்திரம் ஏவல்னு பல விஷயங்களும் தெரிஞ்ச ஜோதிடர் உண்மையிலேயே சித்து வேலைகள் தெரிஞ்சவர் தான் நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு கண்ணன். ஆரம்பத்தில் நானே வந்து இவங்களை ரொம்ப உண்மையான சாமிகள் தான், ரொம்ப சரியாக சொல்கிறாங்க, அதனால தான் இவங்களை மக்கள் நிறைய தேடி வர்றாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இவங்க இந்தளவு ஒரு ஃப்ராடுத்தனமாக இருப்பாங்க, போலியானவங்கன்றது எனக்கு போக போக தான் தெரிஞ்சிச்சு. தொடக்கத்தில் எங்கேயாவது காட்டு பகுதியில் கண்ணனை நிற்க வச்சுட்டு பூஜை நடக்கிற இடத்துக்கு போய் வந்த அந்த கும்பல் அப்புறம் கண்ணனை பூஜை நடக்கிற வீடுகளுக்கு பக்கத்திலேயே அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. கூட்டிகிட்டு போகிறப்ப எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊரில் வந்து போய் நிப்பாட்டிடுவோம் வண்டியை. பிறகு அந்த வீட்டுக்காரங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க எங்களை. வீட்டுக்காரங்க கூட்டிகிட்டு போகிறப்ப வீட்டுக்கு முன்னாடியே அவுட்டரில் வண்டியை நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து இவங்க இறங்கி போவாங்க. நான் காரில் தான் இருப்பேன். இவங்க போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் குறைஞ்ச ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். 1 மணி 2 மணி 3 மணி இந்த மாதிரி நேரங்களில் கூட வந்திருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் கண்ணனை ஒரு வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சுட்டு உள்ளே போயிருக்கு அந்த கும்பல். கொஞ்ச நேரம் இடைவெளிக்கு அப்புறம் ரத்தம் சிந்த ரொம்ப சீரியஸான நிலையில் ஜோதிடரை தூக்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க மற்ற நபர்கள். ரொம்ப பரபரப்பான சூழலில் வண்டியை உடனே கிளப்ப சொன்ன அந்த நபர்கள் ஜோதிடரோட வண்டியில் ஏறி இருக்கிறாங்க. ஊரை விட்டு கார் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் கண்ணன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுவரை உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் துடிச்சுக்கிட்டு இருந்த ஜோதிடர் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டே எழுந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதில் இருந்து தான் கண்ணனுக்கு இந்த ஜோதிடர் மேலேயும் அவரோட கூட்டாளிகள் மேலேயும் சந்தேகம் வந்திருக்கு. ரொம்ப நாளாக நான் வந்து இவங்க உள்ள உண்மையான சாமியார் தான், இவங்க செய்கிற பூஜைகள்லாம் உண்மையானது தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரே ஒரு நாள் திடீர்னு ஒரு வீட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். அப்போ திடீர்னு அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்க சாமி வந்து ரத்த வாந்தி எடுத்துட்டாரு. இப்போ ரத்த வாந்தி எடுத்துட்டாருனோன்னு வீட்டுக்காரன் வந்து என்னை கார் வெளியே நிற்கிறப்ப என்னை அர்ஜென்ட்டாக எழுப்பி, தம்பி வீட்டுக்கு வாங்க, சாமி இந்த மாதிரி ரத்த வாந்தி எடுத்துட்டாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ நானும் பயந்து போய் சரி உண்மையிலுமே ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டி அந்த சாமியை வண்டியில் தூக்கி போட்டு கொண்டு வந்தோம்.
அர்ஜென்ட்டாக போகணுன்னாங்க. உடனே திருநெல்வேலி ஆஸ்பத்திரிக்கு நான் ஸ்பீடாக ஓடிட்டு வந்தேன். நல்ல வேகமாக வந்துட்டு இருந்தப்போ நடுவழியில் கொஞ்சம் தூரம் அந்த ஊரை விட்டு தாண்டினோன்னே சாமி எந்திரிச்சு உட்காந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. மற்ற சாமியும் கூட கேஷுவலாக பேசிட்டு வந்தார். இப்போ இவங்க ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்றது அதுலேருந்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. குடும்பத்தில் பிரச்சனைகள், கடன் தொல்லைன்னு ஜாதகம் பார்க்க வர நபர்கள்கிட்ட ஜாதகத்தோட சில நுட்பங்களை சொல்லி அவங்க துன்பத்துக்கான காரணங்களையும் சொல்கிறாரு ஜோதிடர். அப்புறம் அவங்க பிரச்சனைகள் தீர்றதுக்கான சில பரிகாரங்களையும் சொல்கிறாரு. ஜாதகம் பார்க்க வர்றவங்களோட சூழ்நிலையையும் அவங்க மனோநிலையையும் சரியாக புரிஞ்சுக்கிற ஜோதிடர் சரியான நேரத்தில் அவங்க நம்புகிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாரு. வந்தவங்க வீட்டில் புதையல் இருக்கிறதாவும் அதை எடுக்கிறதுக்காக சில பூஜைகள் நடத்தணும்னு சொல்லி முதல் கட்டமாக ஒரு தொகையை வசூலிக்கிறதா சொல்கிறாரு கண்ணன். அப்புறம் ஜோதிடரும் அவரோட கூட்டாளிகளும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை காட்டி அங்கே தான் புதையல் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் அந்த இடத்தை தோண்டி அதில் பூஜைகள் நடத்தப்படுது. அடுத்தடுத்து வெவ்வேறு நாட்களில் அங்கே பூஜைகளை செய்கிற அந்த கும்பல் ஒவ்வொரு முறையும் அதுக்காக வீட்டுக்காரங்க கிட்ட பல லட்சங்களை வசூலிக்கிறதா சொல்கிறாரு கண்ணன். ஒரு கஸ்டமர் மாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் போய் ஜாதகம் பார்க்குறாங்க. பார்த்து அவங்க வீட்டினுடைய இடங்கள்லாம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புதையல் இருக்குது, அதை எடுத்து தர்றோம், அதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு இனிஷியலாக ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க. அதை தந்ததுக்கப்புறம் இத்தனை கட்டமாக பூஜை பண்ணணும், இத்தனை நாட்கள் விரதம் இருக்கணும், இத்தனை நாட்கள் விரதம் இருந்து இத்தனை கட்டம் பூஜை பண்ணினா தான் அந்த புதையலை நீங்கள் முழுசாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வசூல் பண்ணுறாங்க. அது போக அவங்க வீட்டில் பூஜை பண்ணணும்னு சொல்லி ஆடு வாங்க சொல்கிறாங்க, நிறைய பூஜை ஜாமான்கள்லாம் வாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் வாங்கிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு 48 நாள் 50 நாள் இப்படி கணக்கு வச்சு அந்த நாட்களுக்குள்ளே எவ்வளோலாம் பணம், எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் கறக்க முடியுமோ, லட்சக்கணக்கான அமௌண்ட்டு எப்படி கறக்க முடியுமோ கறந்துட்டு கடைசி நாள் புதையல் எடுக்கிறேன்ற அன்னைக்கு இந்த சாமியார் ரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துடுறாரு. இந்த சாமி ரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துறதுனால வீட்டுக்காரங்களும் இதை வெளியே சொல்ல மாட்டேறாங்க. இந்த ஒரு இதை பண்ணி அந்த பார்ட்டியை அப்படியே கழட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த கஸ்டமரை அடுத்த பார்ட்டியை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இருக்கிற கஷ்டம் தீர ஏதாச்சும் நல்லது நடக்காதான்னு எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்புற மாதிரி பல வித்தைகளை செய்கிறாரு ஜோதிடர். உங்கள் வீட்டில் புதையல் இருக்குது, அதை எடுத்து தரோம் அப்படின்னு சொன்னோன்னே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் நம்பணும். அதுக்காக நேரடியாக அந்த பார்ட்டியோடைய வீட்டுக்கு இவங்க போகிறாங்க. போய் அந்த பார்ட்டியோட வீட்டில் சில மேஜிக் வித்தையெல்லாம் காட்டுறாங்க. எப்படின்னா சாதாரணமாக அவங்க வீட்டிலேருந்து ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த தண்ணியை அந்த சாமி முன்னாடி வச்சு முதல் தரம் கொடுத்து அந்த வீட்டால் குடிக்க சொல்கிறாங்க. குடிக்க சொல்கிறப்ப தண்ணி சாதாரண சுவையில் இருக்குது. ரெண்டாவது இவங்க சில தமிழ் மருந்துகளை கையில் தடவி வச்சுருப்பாங்க. அதை அதில் லைட்டாக முக்கிட்டு ரெண்டாவது அந்த தண்ணியை கோரி கொடுக்குறப்ப அந்த தண்ணி ஒரு விதமாக கசக்குது. மறுபடியும் அந்த விரல் படாமல் மறுபடியும் அந்த சாதாரணமாக வெற்றிலையில் அந்த தண்ணியை கோரி கொடுக்குறப்ப அந்த தண்ணி சராசரி எப்பயும் உள்ள தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி சில வித்தைகள்லாம் பண்ணுறாங்க. தன்னோட வீட்டில் புதையல் இருக்கிறதா அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ரொம்பவே திட்டம் போட்டு இந்த கும்பலால் நடத்தப்படுறதுதான்னு சொல்கிறாரு கண்ணன். இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறப்பே ஜாமான், அதாவது பூஜை ஜாமான் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஜாமான் லிஸ்ட்டு ரெடி பண்ணிடுவாங்க. அந்த ஜாமானை இவங்க தான் வாங்கிட்டு போவாங்க. இந்த பூ கூடைக்குள்ளே ஒரு சின்ன சிலையை வச்சு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் அந்த வீட்டில் பூஜை நடந்துட்டு இருக்கிறப்ப சரி எல்லோரும் கொஞ்சம் நேரம் இருங்க, சாமி நிர்வாணமாக பூஜை பண்ணணும், அர்த்த ஜாம பூஜை பண்ணணும் அப்படி சொல்லி வீட்டுக்காரங்களை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே அனுப்பி வீட்டுக்காரங்க வெளியே நிற்கிற இந்த கேப்பில் பூக்கூடையில் இருக்கிற சிலையை எடுத்து உள்ளே வச்சிடுறாரு, அந்த குழிக்குள்ளே வச்சிடுறாரு. அதுவும் பற்றாமல் சில கார்பெட் கல்லுங்களை அந்த குழிக்குள்ளே போட்டுடுறாங்க. பிறகு இந்த பூஜை எல்லாம் பூஜை முடிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே போனவங்களை கூப்பிட்டு எல்லோரும் உங்கள் குலதெய்வ பேரை சொல்லி ஒவ்வொரு குடம் தண்ணி அந்த குழிக்குள்ளே ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தண்ணியை இந்த குழிக்குள்ளே ஊற்றுறப்ப இந்த கார்பெட் கல் மேலே தண்ணி படுறப்ப ஒரு மாதிரி முட்டை முட்டையாக கொப்பளிக்கு. அப்போ அதை காட்டி இருக்குது, இதுக்குள்ளே தான் உங்களுக்கு புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ளார இவங்க வச்ச அந்த சிலையை இவங்களே தோண்டி எடுத்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கட்டமாக நடத்தப்படுற பூஜைகளில் புதையல் எடுக்க போகிறதா சொல்லி தோண்டப்படுற நாளில் தான்
நடக்குது உச்சக்கட்ட கிளைமாக்ஸ். ஆட்டு ரத்தத்தை காலையிலே வாங்கி வச்சுருவாங்க. அதில் நிறைய உப்பை போட்டு மிக்சியில் மிக்சியில் நல்லா அடித்து பிளாஸ்டிக் கவரில் கட்டி இவங்க கொண்டு போயிடுவாங்க. இது வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. ஆட்டு ரத்தத்தில் உப்பை போட்டு அடிச்சிட்டா அது வந்து உரையவே உரையாது. பூஜை வேலைகளில் மும்மரமாக இருக்கிற ஜோதிடரும் அவரோட கூட்டாளிகளும் சில காரணங்களை சொல்லி வீட்டுக்காரங்களை அந்த இடத்துல இருந்து தள்ளி போக சொல்கிறாங்க. அப்போது ஜோதிடர் தான் கொண்டு வந்த ஆட்டு ரத்தத்தை வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமல் தன்னோட வாயில் ஊற்றிக்கிறாரு. அப்புறம் அழைக்கப்படுற வீட்டுக்காரங்க முன்னால் பூஜைகளை முடித்து புதையலை தோண்ட ஆரம்பிக்கிறாரு ஜோதிடர். அப்படி புதையலை தோண்டிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஏதோ தாக்கப்பட்டவர் மாதிரி துடிதுடிக்கிற ஜோதிடரை எப்போதும் போல மருத்துவமனைக்கு தூக்கிக்கிட்டு போகிறதா நாடகம் ஆடுறாங்க அவரோட கூட்டாளிங்க. அப்புறம் கடைசியாக ஜோதிடரோட மருத்துவ செலவுக்குன்னு சொல்லி வீட்டுக்காரங்க கிட்ட சில லட்சங்களை வசூலிக்கிறதோட முடிவடையுது இந்த புதையல் நாடகம். இந்த சாமியை வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கப்புறமும் சாமியோடைய கூட இருக்கவங்க அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்த சாமி ரத்த வாந்தி எடுத்துட்டாரு, அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கார், இருப்போம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு, அவரை குணப்படுத்துறதுக்கு 2 லட்ச ரூபா ஆகுன்றாங்க, 3 லட்ச ரூபா ஆகுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட எந்த அளவுக்கு பணத்தை பறிக்க முடியுமோ அதையும் வாங்கிக்கிறாங்க. அதையும் நம்பி ஒரு சில வீட்டுக்காரர்கள் கொண்டு வந்து கொடுக்கவும் செஞ்சுருக்குறாங்க. சரி குலக்கேஸ் ஆயிரும், பிரச்சனை நமக்கு அந்த பிரச்சனை ஆயிரும், இது வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வீட்டுக்காரங்களே வந்து பணத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டில் புதையல் இருக்கு, அதை நாங்கள் எடுத்து தர்றோம் அப்படின்னு யாராவது சொன்னால் அதற்காக லட்சக்கணக்கான ரூபாய் பணம் செலவழிக்கவும் ஆட்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த புதையல் மோசடியில் ஏமாறுறவங்க போய் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க முடியறதில்லை. எங்கள் வீட்டில் ஒருத்தர் புதையல் இருக்குன்னு வந்து சொன்னார், அதை எடுத்து கொடுக்க இவ்வளோ காசு வேணும்னு கேட்டார்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை லீகலாக ஃபைல் பண்ணவும் முடியாது. ஸோ இழந்த பணம் இழந்தது தான். இருந்தும் கூட தொடர்ந்து இந்த புதையலை நம்பி பலர் பணத்தை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். ஜோதிடர் ரத்தம் கக்கிறதுக்கு அப்புறமும் அதை நம்பாத சிலரை ஏமாத்துறதுக்காக வேறு சில டெக்னிக்ஸை இந்த கும்பல் பயன்படுத்துறதா சொல்றாரு டிரைவர் கண்ணன். சரி சாமி ரத்தம் வந்து எடுத்தாரு, இப்போ எல்லாம் சரியாயிட்டு மறுபடியும் அவங்க வீட்டில் பூஜை பண்ணணும்னு வர்றாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவங்களா வல்கரா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாமா இருக்குது, அந்த ஜாமா வாங்கினா தான் அடுத்ததாக உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்காரங்க என்ன ஜாமா அது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து தலைச்சம்புள்ளியோடைய கரு வேணும். இந்த தலைச்சம்புள்ள கரு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்களில் ஒரு சில மெடிக்கல் காலேஜுகளில் தான் கிடைக்கும். அங்கே உள்ள டீன் வந்து நாங்கள் ரொம்ப பழக்கப்படுத்தி வச்சுருப்போம், அவங்கள்ட்ட நாங்கள் சொன்னால் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி திருச்சி, தஞ்சாவூர், சென்னை இந்த மாதிரி ஊருங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த தலைச்சம்புள்ள கருங்கிறது வந்து வேறு ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறாங்க. ஊற்றி அந்த தண்ணியில் லைட்டாக மஞ்சள் பொடியை கலக்கிறாங்க. கொஞ்சம் கோதுமை மாவை பரோட்டாவுக்கு பிசைகிற மாதிரி பிணைஞ்சி உருட்டையை பிணைஞ்சி அதை தலையும் கண் இந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி ஒரு மிளகை ஒட்டை வச்சு, அந்த கண் இருக்கிற இடத்துல மிளகை ஒட்டை வச்சு தலை உறுப்பு கையெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த கோதுமை மாவுலேயே செஞ்சு இந்த மஞ்சள் தண்ணிக்குள்ளார இந்த கோதுமை மாவை புரோட்டா மாவை உள்ளே போட்டுடுறாங்க. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாவை பார்க்குறப்ப உண்மையிலுமே ஒரு கரு இருக்கிற மாதிரியே நமக்கு வெளியே இருந்து பார்த்தா தெரியும். இந்த கும்பலோட பல நாட்கள் பல இடங்களுக்கு கூட சேர்ந்து சுற்றினதால அவங்கள பற்றின அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு கண்ணன். இந்த சாமியாருங்கள்ட்ட இந்த புதையல் மட்டும் இல்லாமல் வேறு அந்த வசியம் பண்ணணும், செய்வனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் வர்றாங்க. அந்த எதிரிகளை தாக்கக்கூடிய அளவுக்கு செய்வனை பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த சாமியாருங்க பண்ணி கொடுக்குறாங்க. தமிழ் மருந்துகளில் ஒரு சில மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகளை எதிரிகளுக்கு சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி இந்த சாமியாரே ஒரு மை மாதிரியோ அல்லது ஒரு மாத்திரை மாதிரியோ ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அந்த தமிழ் மருந்துகளை வந்து சாப்பிட்டாவே ஒரு சில வியாதிகளாவது மென்டல் ஆகிற அளவுக்கு உள்ள மருந்துகளை கூட இவங்க தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. அந்த மருந்துகளை கொடுத்து எதிரிகளை மென்டல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர அளவுக்கு இவங்க இது பண்ணி விடுறாங்க. பணம் வசூலிக்கிறது, ஏமாற்றுறது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை ஏமாற்றி அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண்ணை மட்டும் தங்களோட வச்சு பூஜை செய்கிறதா சொல்லி தகாத முறையில் நடந்துக்கிட்டதா சொல்கிறாரு கண்ணன். சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்னா அவங்களுக்கு கார் எடுத்துகிட்டு, அப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு கணவன் மனைவி, அவங்களுடைய பையங்க 2 பையங்க, ஒரு மருமக, மொத்தம் 5 பேர் இருந்தாங்க. பெண்ணை மட்டும் வீட்டில் வச்சுட்டு அந்த பெண்ணுடைய கணவர், பெண்ணுடைய மாமா, அத்தை 2 பேர்,
குழந்தை இவங்க 4 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி உங்கள் ஊர் எல்லை கோயிலில் போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணை மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இந்த சாமி பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். சாமி பூஜை பண்ணிகிட்டு இருந்த ரூமில் முதல்ல அந்த பெண் போனாங்க. முதல்ல அந்த பொண்ணும் அந்த சாமியும் கொஞ்சம் நேரம் அந்த ரூமுக்குள்ளே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமி வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த சாமி கூட வந்த இன்னொருத்தர் அந்த ரூமுக்குள்ளே போனார். இவங்க 2 அவரும் இன்னொருத்தரும் அந்த பொண்ணும் ரொம்ப நேரம் அந்த ரூமில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் வெளியே வந்துட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு, அவங்க சரி என்னமோ உள்ளே நடக்கு அப்படின்ட்டு நான் அதை வந்து பெருசாக கண்டுக்கலை. கடைசியாக எல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்சு நான் இவங்களை காரில் திருப்பி கூட்டிகிட்டு வரப்போ நான் கேட்டேன், சாமி பணம் தான் பிடுங்குறீங்க எல்லாத்தையும், நீங்கள் இந்த மாதிரி பெண்களையும் இது பண்ணீங்களே அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் அரசு சகஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உள்ளது தான், இதெல்லாம் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசினாங்க. புதையல் எடுத்து தரதா சொல்லி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இயங்குறதா சொல்கிற கண்ணன் இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு தெரிஞ்சாலும் அதை வெளியில் யாரும் சொல்கிறது இல்லைங்கிறாரு. இவங்களுக்கு நிறைய நெட்வொர்க் இருக்குது. அதாவது இவங்களுடைய சொந்தம் பந்தம் இப்படி எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு பெரிய நெட்வொர்க். இவங்க மொத்தமே இந்த செய்கிறதே ஒரே குடும்பத்தை சார்ந்தவன்னு கூட சொல்லலாம். ஒரு பெரிய அளவில் இருக்கிறாங்க. நெல்லை மாவட்டம், குமரி மாவட்டம், இங்கே எல்லா இடத்துலையுமே இவங்க ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து தன்னால் முடியலை அப்படிங்கிற விஷயத்த இன்னொருத்தட்ட கொண்டு வந்து விடுறாங்க. அவர்கிட்டருந்து ஒரு கமிஷனை வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்படியே நிறைய நடந்துட்டு இருக்குது. இன்னமும் நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க, ஏமாற்றப்பட்டுட்டு தான் இருக்காங்க. புதையல் எடுத்து தரதா சொல்லி ஏமாற்ற இந்த மோசடி கும்பலால் பாதிக்கப்பட்டவங்களை பற்றி டிரைவர் கண்ணன் கிட்ட விசாரித்தோம். அவர் விஜய அச்சம்பாடுங்கிற கிராமத்துக்கு நம்மளை அழைச்சிக்கிட்டு போனார். பாதிக்கப்பட்டவங்க தரப்பு அறிய போன நமக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. நாம் தேடி போன அந்த குடும்பம் ஊர்லேயே இல்லை. அவங்க வீடு பூட்டி கிடந்துச்சு. அப்புறம் சாயில்பட்டிங்கிற ஊருக்கு நம்மளை அழைச்சிக்கிட்டு போனார் கண்ணன். கண்ணன் ராத்திரி வேளைகளில் பூஜை நடக்கிறப்போ மட்டுமே வந்திருக்கிறதால வீட்டை கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக வீட்டை அடையாளம் காட்டினார் கண்ணன். ஆனால் அந்த வீடும் பூட்டி கிடந்துச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குடும்பத்தில் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள்னு வர்றவங்கள மேலும் பிரச்சனைக்கு உள்ளாக்கி தற்கொலை வரைக்கும் கொண்டு போகிற இந்த மோசடி கும்பல்கள் ஒரு பரந்த நெட்வொர்க்காக மட்டும் இல்லாமல் ஆங்காங்க சின்ன சின்ன குழுக்களாகவும் செயல்படுறாங்க. அப்படி ஒரு கும்பல் கிட்ட பெரும் தொகையை இழந்தவர் தான் சிபி சக்கரவர்த்தி. சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூருங்கிற கிராமத்தை சேர்ந்த இவர் பிரச்சனைங்க காரணமாக ஒருத்தங்க கிட்ட குறி கேட்க போனார். அப்போதான் நடந்திருக்கு புதையல் மோசடி. மண்ணாக்கியம்பட்டி சுமதி என்பவன் குறி கேட்க போனேன். இந்த மாதிரி ஏத்தாப்பூரில் ரமேஷ்னு ஒரு பையன் கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி உங்கள் குடும்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அந்த அம்மாக்கிட்ட. உடனே என்ன பண்ண அந்த அம்மா குறி சொன்னுச்சு. குறி சொல்லும் போது நீ ஏன் குடும்பம் கஷ்டப்படுற, நீ கோடீஸ்வரன் ஆக போகிற அப்படின்னு உங்கள் காட்டில் தங்க புதையல் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு. இதை நான் வந்து எடுக்க முடியாது, பாப்பிரெட்டிப்பட்டில் உலகநாதன் ஒரு ஆள் இருக்கிற அப்படி அவர் தான் எடுப்பார், நீ அவர்கிட்ட வான்னு என்னை கூட்டிகிட்டு போச்சு. பாப்பிரெட்டிப்பட்டியை சேர்ந்த உலகநாதன் திருநெல்வேலி பகுதியில் ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரியே பல பூஜைகளையும் பலிகளையும் செஞ்சு தான் புதையல் நாடகத்தை நடத்தியிருக்காரு. ஆனால் கிளைமேக்ஸில் ரத்தம் கக்கிற சீன் இல்லாததால் மாட்டியிருக்காரு உலகநாதன். இந்த பில்லி சுனியமெல்லாம் வந்து ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணணும், அப்போ தான் உனக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். பூஜையை வந்து தேங்காய் பழம் உடைச்சி வைப்பார், சேவலை அறுப்பார், அடுத்து எலுமிச்சை பழம் 4 பக்கம் புழிஞ்சு விடுவார். புழிஞ்சு விட்டுட்டு இந்த கோழியை வந்து அறுத்து இருப்பார். அப்புறம் கோட்டை எடுத்து குடிச்சுட்டு முட்டையெல்லாம் எடுத்து தின்னுவிட்டு பூ பழம்லாம் எடுத்துகிட்டு அவர் புறப்பட்டுருவார். அவர் கடைசி 3ஆவது பூஜைக்கு வந்து உன் காட்டில் 16 தீட்டுப்பட்டு போயிட்டாங்க, அதனால் பூஜை வந்து ஐவேஸ் ரோடுக்கு புதையல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்கள் போய் கேட்டது முதல்ல 1 மாதம் கழிச்சு வா அப்படின்னாரு. மீண்டும் போய் கேட்டதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் தரணும், பணம் தர முடியாது, எவ்வளோ முடிஞ்சு செஞ்சு பாடுறா அப்படின்னு எங்களை ஆள் வச்சு மிரட்டுறாரு. புதையல் எடுத்து தரதா மோசடி செஞ்ச உலகநாதன் சிபி சக்கரவர்த்தி கொடுத்த புகார் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் இப்போவும் பல மோசடி பேர்வழிகள் அப்பாவி மக்களை குறி வச்சு புதையல் நாடகத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. புதையலை எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி மோசடி செய்ததாக பல இடத்துல பலர் பல நேரங்களில் கைதாகியிருக்காங்க.
ஆனால் ஒரே பகுதியைச் சேர்ந்த சில பேர் கும்பல் கும்பலாக பிரிந்து இதையே ஒரு தொழில் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி கும்பல் கும்பலாக மோசடி வேலையில் ஈடுபட்டிருப்பவர்களை ஒட்டுமொத்தமாக வளைத்து பிடித்தால்தான் இந்த ஏமாற்று வேலை நிற்கும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.